Taste the Daily. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கோயில் திருவிழாவில் ஏற்பட்ட தகராறில் இளைஞரை கட்டி வைத்து அடித்து வீடியோ வெளியிட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பழனி பெருமாள் புதூரைச் சேர்ந்த நிர்மல்குமார் என்பவர் தனது நண்பர்களுடன் சில தினங்களுக்கு முன்பு பாப்பம்பட்டியில் நடைபெற்ற கோயில் திருவிழாவில் கலந்து கொண்ட போது பாப்பம்பட்டியைச் சேர்ந்த சிலருடன் தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் நிர்மல்குமாரை தேடிப்பிடித்து அடித்ததுடன் முகம் மற்றும் கை கால்களில் ரத்தம் வடிய நிர்மல்குமார் கதறி அழுவதை வீடியோவாக எடுத்துள்ளார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் ஒரு இளைஞரை ரத்தம் வடியும் அளவுக்கு அடித்து வீடியோ வெளியிடும் அளவுக்கு காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு செயலற்று இருப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடி ரயில் நிலையம் அருகே ரயில் பாதையில் தண்டவாளம் வைக்கப்பட்டதில் சென்னை சென்ற ஏற்காடு எக்ஸ்பிரஸ் ரயில் சக்கரத்தில் சிக்கியது. என்ஜின் டிரைவர் ரயிலை உடனே நிறுத்தியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து ரயில்வே அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்து 1 மணி நேரம் போராடி ரயிலில் சிக்கிக் கொண்டிருந்த தண்டவாளத்தை அகற்றினர். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சென்ற ரயிலை கவிழ்க்க ரயில் பாதையில் தண்டவாளம் வைக்கப்பட்டதா என்ற கோணத்தில் தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் வீட்டின் பூட்டை உடைத்த 52 சவரன் நகை, 1 கிலோ வெள்ளி மற்றும் ரொக்கத்தை மர்ம நபர் திருடி சென்றுள்ளார். மின்னல் நரசிங்கபுரத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரரான மதியழகன் மனைவியுடன் சென்னையில் உள்ள மகன் வீட்டிற்கு சென்றுள்ளார். இந்நிலையில் வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதாக அக்கம் பக்கத்தினர் மதியழகனுக்கு தகவல் தெரிவித்தனர். வீட்டிற்கு விரைந்து வந்த மதியழகன் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த 52 சவரன் தங்க நகைகள், 1 கிலோ வெள்ளி பொருட்கள் மற்றும் 2 லட்சம் ரூபாய் பணம் திருடு போனதாக புகார் தெரிவித்தார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினர் ரோந்து செல்லாததே இது போன்ற குற்றங்கள் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர்.